யார் என்று மார்க்க தீர்ப்பை பற்றி பேசுகிறார்கள்? யார் இந்த மார்க்க சட்டம் இது ஹராம், இது ஹலால், இது ஃபித்னா, இது முஸீபா, இது ஒரு அசத்தியம், இது சத்தியம் என்று பேசுகிறார்கள்? உலமாக்களா? இல்மை சுமப்பவர்களா? சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட பொருள் உணர்ந்து அவரால் தர்ஜுமா செய்ய முடியாது. ஒரு வசனம் எதற்கு இறக்கப்பட்டது என்ற காரணம் தெரியாது. ஒரு ஹதீஸ் அது சஹீஹா தஈஃபா, அது என்ன தரம், இந்த ஹதீஸ் எடுக்கப்பட்டு விட்டதா அல்லது அது இன்னும் நிலையாக இருக்கிறதா என்ற கல்வி தெரியாது. இது பொதுவானதா அல்லது குறிப்பிட்ட நபருக்கா, இது என்ன தரத்திலே வரும் தெரியாது. மார்க்க தீர்ப்பை கொடுப்பார், ஃபத்வாவை கொடுப்பார், அதை கொண்டு மக்களை அழைப்பார். அந்த ஃபத்வாவிற்கு மாற்றமானவர்களை அசத்தியவாதிகள் என்று அறிமுகப்படுத்துவார். கூகுளிலே சென்று ஒரு ஃபத்வாவை தேடுவார், ஏதாவது ஒரு ஃபத்வா வரும், அதுதான் மார்க்க தீர்ப்பு. அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு பெரிய முஸீபத் இது, எவ்வளவு பெரிய ஃபித்னா இது, எவ்வளவு பெரிய சோதனை இது. இன்ஜினியர் படித்த இடத்தில் சென்று எனக்கு காய்ச்சல் இருக்கிறது, மலேரியா காய்ச்சல், குணப்படுத்துங்கள் என்று கேட்போமா? யாருடைய அறிவிலை பொருந்திக் கொள்ளும்? ஆனால் யாரிடத்திலே மார்க்க கல்வி இல்லையோ, சரியான ஆதாரங்களுடைய இல்மு இல்லையோ, அவர் பேச்சாளராக இருந்தால் ஏதோ சில பேஸ்புக்ல நாளை ஸ்டேட்டஸ்களை போட்டுவிட்டால், ஏதோ பக்கமாக கட்டுரைகளை எழுதிவிட்டால் அவரிடத்தில் சென்று அதற்கென்ன தீர்ப்பு, இதற்கென்ன தீர்ப்பு, இதற்கென்ன சட்டம், அதற்கென்ன சட்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இது யாருடைய சொத்து? இது இந்த மார்க்கத்துடைய கல்வி யாருடைய சொத்து? யாருடைய சொத்து? என்னுடைய சொத்தா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய உலமாக்களுடைய சொத்தா அல்லது